இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து உயிரிழந்ததுக்காக தான் அதுக்காக நீதி கேட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். பட் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு அதிகமாவே பயம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில வந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வர வழியில எல்லாத்தையுமே வண்டி எல்லாத்தையுமே மடக்குனாங்க. ஒவ்வொரு சிக்னல்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்னலா மடக்கி விட்டுட்டே இருந்தாங்க. பல்லாவரத்துல இருந்து ஒரு சிக்னல் மடக்குனாங்க, அதை தாண்டி வந்தா நங்கநல்லூர், அதை தாண்டி வந்தா மத்திய கைலாஷ் வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அவுட்டர் வழியா தான் நீங்க போகவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையில தான் நடக்குது. இது வந்து சேப்பாக்கம் தான், இது சென்னை தான், இது வந்து கிராமம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம சென்னை வழியா தான் வர முடியுமே தவிர்த்து அவுட்டர் வழியா சுத்திட்டுலாம் வர முடியாது. 7:30 போல அங்க இருந்து கிளம்புனது. நாங்க தளபதி ஸ்பீச் முடிகிற டைம் தான் இங்க வந்து சேர்ந்துமே. அதுவும் இல்லாம இப்போ வந்து நிறைய மக்கள் இங்க வந்து சேர்ந்ததே வந்து பாத்தீங்கன்னா பாதி மக்கள் தான் இங்க வந்திருக்காங்களே. மிச்ச பேர் எல்லாமே தளபதி ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா தான் எல்லாருமே ரீச் ஆனாங்க. என்ன ரீசன் இது மாதிரி மடக்கிறதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு வந்து பயம். பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெதப்பு, நம்ம தான் ஆளும் கட்சி, நம்மள வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய ஆணவம் இருக்கு. இப்ப ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தவங்க தான் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து செய்யாத ஒரு தவறை வந்து ஒத்துக்க சொல்லி அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி ஒரு ஏழை பையனை வந்து இது மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறதுனால நம்மள யாரு கேள்வி கேட்க போறா, நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மெதப்புல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்கள செஞ்சிருக்காங்க. ஆமா, கட்டாயம் ஒரு உயிரை பறிச்சுட்டு சாரி கேட்கறதுக்கு முதல்வர் வேணாம்ல. ஒரு உயிரை காக்கிறதுக்கு தான் முதல்வர் வேணும். ஒரு உயிரை அப்பாவித்தனமா ஒரு விசாரணை என்ற பேர்ல காவல்துறையில போயிட்டு ஒருத்தர் விசாரிக்கிற முறை இதுதானா? இதுவே ஒரு பணக்காரன், ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு அரசியல்வாதி இல்ல அவங்க அமைச்சருடைய மகன் இவெல்லாம் அடிச்சு கொள்ற மாதிரி தான் விசாரிப்பாங்களா? இவங்க அப்படி விசாரிக்க மாட்டாங்கல்ல. இவன் வந்து ஏழை எளிய மக்கள், பொருளாதார பின்னணி கிடையாது, வஞ்சிக்கப்பட்டவன், கேட்க நாதியாற்றவன் அடிச்சு நீ கொள்ற பணக்காரனா இருந்தா கொன்றுவியா நீ? இதுக்கு நீதி விசாரணை கூட சொகுசாதான் நீ பண்ணுவ. பணக்காரனா இருந்தா ஏழை எளிய மக்கள் கேட்க நாதியாற்றவன் இவெல்லாம் நீதிமன்ற படிக்கட்டு ஏறி நியாயத்தை பெற முடியாது, அதனால நம்ம அடிச்சு கொள்ளுவோம் அப்படின்னு கேட்க நாதியாற்று போய் கிடக்கிறதுனால நீ கொள்ற. இதுவே கேட்க திறனி உள்ளவன், நீதிமன்றத்துல வழக்கு போடுறவன், பொருளாதார ரீதியா உயர்ந்து இருக்குவன், தொழிலதிபர் மகன் தொற்றுவனே தொட முடியாது. ஏன்னாக்கா இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கேட்க நாதி இல்ல, அதனால நீ கொள்ற. விசாரணை என்பது அடிச்சு உயிரை பறிக்கிறது தான் விசாரணை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விசாரணை என்பது பல வகைகள் இருக்கு. அடிக்கிறதுனாலே ஒருத்தன் உண்மை சொல்றான்றது அர்த்தம் கிடையாது. அவனை வந்துட்டு விசாரணை வந்துட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அதுல என்ன வகை இருக்கோ அதை வந்துட்டு நீங்க காவல்துறை மூலமா எடுத்திருக்கணும். ஜீ தமிழ் சேனலுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காவல்துறைக்கு வந்து ஒரு லட்டி வழங்கப்படுது அப்படின்னாக்கா எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தன்னோட தற்காப்புக்காக. அதாவது என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி என்ன ஒரு கிரௌடா இருக்கிறப்போ காவல்துறையை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றப்போ அதை வந்து அவங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாம நீங்க வந்து அதை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு மக்களை வந்து உங்களோட பாதுகாப்புக்காக நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சீங்க அப்படின்னாக்கா அப்போ மக்கள்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்து அட்டாக் பண்ண சொன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதை போயிடும். சாதாரணமா நம்ம இங்க ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்தனா நம்ம உயிர் எப்படி துடிதுடிச்சு போகும் அப்படின்றது நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்படி அடிச்சு சித்திரவதை செய்து ஒரு உயிரை எடுப்பதற்கு இவங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? முதல்ல இதை சொல்ல போனோம்னா எப்போ திமுக கழகம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதே காவல்துறையோட செயல்கள் அத்துமீறி அராஜகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திமுகவோட இந்த செயல் எப்பொழுது நிறுத்தப்படும் சொன்னீங்கன்னா 2026 தளபதி அவர்கள் எப்பொழுது தமிழக அரசோட அரியணையில ஏறி நிக்கிறாரோ அப்பொழுது இந்த காவல்துறை மரணங்கள் மற்றும் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்தவித தீவிரவாதமான செயல்களும் நடக்காது என்பதை 2026 தளபதி அவர்கள் மக்களுக்கு செய்து காட்டுவார். சார் இப்ப வந்து சாரி கேட்டா எல்லாமே முடிஞ்சிடும் மட்டும் நினைக்காதீங்க. இப்ப அதே சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்து நாங்க எதனா சாரி கேட்டா விட்டுருவாங்களா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, அஜித்குமார் கிட்ட பணம் இல்ல, எந்த வசதியுமே இல்ல, பொருளாதாரத்துல ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. ஒரு நார்மல் ஒரு கூலி தொழிலாளி ஒரு காவலாளியா இருக்கும் போது எப்படி நீங்க விசாரணைன்ற பேர்ல நீங்க அடிச்சு கொள்ளுவீங்க? யாரு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? சாதாரண மக்கள், அடித்தட்ட மக்கள்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப எங்க தளபதி வழியில வந்து நாங்க இது ஸ்டார்டிங் தான், ஒரு போராட்டம் மாதிரி நாங்க இப்ப போராடிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்க வெள்ளை கடிதம் வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இது நீங்க இன்னுமே எங்களுக்கு தரலனா இது இன்னும் தொடரும், கண்டிப்பா தொடரும். தளபதி வெளியில வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வெளியில வந்துட்டாரு. வந்தோடனே இது சாதாரண ஒரு பக்கம் மட்டும் கூட்டம் தான், இது எங்க தொண்டர்கள் வந்தது. இன்னும் நீங்க மாநாடுலாம் இன்னும் பார்க்க போறீங்க. லாஸ்ட் டைம் விக்ரவாண்டியிலேயே பார்த்திருப்பீங்க மாநாடு கூட்டத்தையும். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. எந்த ஒரு பணியுமே ஒழுங்கா பண்றது இல்ல, எங்க பார்த்தாலும் ஊழல் சார் உண்மைதான் சார். இப்ப எல்லா இடத்துலயுமே ஊழல் தான் சார். இப்ப ஒரு இடத்துல நம்ம
ஜெயிலுக்கு உள்ள போறாங்கன்னா அந்த இடத்துல உடனே திமுக காரங்கன்னு சொல்லி காசை கொடுத்து உடனே வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க ஆளுங்கட்சி இப்ப இருக்கிற இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பணம் தான். அதே எங்க தளபதி 26ல வரும்போது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்தா இருக்கட்டும், கற்பழிப்பா இருக்கு, காலேஜ்குள்ள போய் கற்பழிக்கிறாங்க பெண்களை. தொடர்ந்து நிறைய பெண்கள் வந்து கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு பெண்ணா இருக்கு? சரி, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அடுப்பறையிலே வச்சு அப்படியே இது பண்ணிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெளியே வராங்க. இப்ப முதல்ல எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான், தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இப்ப எல்லாருமே இன்னமும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க வெளியில வரக்கூடாது, அது அடக்குமுறை எப்படின்னா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கற்பழிப்பு. அதை நாங்க எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டே தான் இருப்போம் எல்லா இடத்துக்குமே. அதுவும் இல்லாம அந்த கேஸ் கொடுத்த அந்த லேடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 100க்கு போன் பண்ணி சொல்லியுமே 2 hours கிட்ட அவங்களை அந்த இடத்துலயே மடக்கி வச்சுமே அந்த போலீஸ் வந்து அங்க யாருமே அவங்களை பிடிக்கிறதுக்கு யாருமே வரல. 2 hours கழிச்சு அவங்களே போயிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நடக்குதுன்னா ஆளுங்கட்சியோடைய எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இது எதுவுமே நடக்காது. மக்கள் வந்து போலீஸ் வந்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக இருக்காங்களே தவிர்த்து ஆளுங்கட்சிக்கு பணம் வாங்கிட்டு செய்யறதுக்காக போலீஸ் கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது. அதுவும் இல்லாம அவர் வந்து தன்னை வந்து மக்கள் எல்லாருமே வந்து அப்பான்னு ஏத்துக்கிறாங்க, அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த இளைஞன் யார் வந்து அவர் அப்பா ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணும் தெரியல. இந்த சமூகத்திலே நம்ம நாட்டிலே வந்து பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாம இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து அதிகமா இருக்கணும். நான் அந்த வந்து தண்டனையை பார்த்துதான் அதுக்கு அடுத்தடுத்து வரவே எந்த தவறும் செய்யாம இருப்பாங்க. வரைக்கும் தமிழகத்துல நீங்க பார்த்ததுலே மட்டமான அதாவது ஒரு கேவலமான ஆட்சி எந்த ஆட்சி சொல்லுங்க? டிஎம்கே ஆட்சி தான். டிஎம்கே ஆட்சி தான் வந்து மட்டமான ஆட்சி நான் சொல்லுவேன். டிஎம்கே ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா அராஜகத்துல இருந்து எல்லாமே டிஎம்கேல தான் நடக்குது. மட்டமான ஆட்சின்றீங்க, இவ்வளவு ஆட்சிகள் நடந்திருக்கு, அது எல்லாத்த விட மட்டமா இருக்கா? எல்லாத்த விடவும் மட்டமான ஆட்சி டிஎம்கே ஆட்சி மட்டும்தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ள கற்பழிப்பு எல்லாமே நடக்கும். டிஎம்கே ஆட்சி வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும் ஆட்சி நடத்தல, அவங்க தாத்தா, அவங்க புள்ள, அவங்க பேரன், இப்ப அதுக்கு அடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவங்க குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்யுமே தவிர்த்து அவங்களுக்கு கீழே இருக்க எந்த தொண்டரையும் மேல விட மாட்டாங்க. அவங்க கீழே இருக்க தொண்டர்கள் அவங்களை தாண்டி வரணும், அவங்க கூட உழைச்சிட்டு இருக்கவங்க யாரும் மேல வர முடியாது. அவங்க குடும்பம் மட்டுமே உழைக்கும், அவங்க குடும்பம் மட்டுமே பணத்தை சம்பாதிக்கும், கொள்ளையடிக்கும், சேர்த்து வைக்கும், மத்தபடி யாருக்கும் விட மாட்டாங்க. மாநிலத்துல எந்தெந்த பிரச்சனை நடக்க கூடாதோ எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டுல நடக்குது. இவ்வளவு நடந்துமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்காங்கன்றாங்க. அது எப்படி நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. அவங்க குடும்பம் மட்டும்தான் செழிப்பா இருக்க தவிர்த்து எந்த குடும்பமும் செழிப்பா கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா இப்போ தளபதிக்காக வரவங்க எல்லாமே தளபதி வார்த்தைக்காகவும் தளபதி கண்ணு அசைவுக்காகவும் எல்லாமே வந்துருவாங்க. அவர் கண்ணு அசைவுக்காகவே இங்க இருக்க மக்கள் எல்லாமே வருவாங்க. ஆனா செழிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட 200 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுத்து சொல்ல வைப்பாங்களே தவிர்த்து செழிப்பா எந்த குடும்பமும் கிடையாது. அவங்க குடும்பம் அவங்க வந்து அவங்க பரம்பரை மட்டுமே தான் செழிப்பா இருக்குமே தவிர்த்து வேற யாரும் செழிப்பா கிடையாது. ஓரணியில் தமிழ்நாடு இப்ப கடைசியா ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க, வீடு வீடா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? துரத்தி அடிப்போம். செருப்பு தான். ஓரணியில் தமிழ்நாடுன்னு வந்தா செருப்பு தான். அதுவே வந்து நாங்க பண்றது காப்பி அடிச்சு தான் பண்றாங்க. நாங்க வந்து ஒரு வீடா மக்கள் குறை கேட்கறதுக்காக போனோம். மக்கள் குறை எல்லாமே கேட்டு அவங்களுடைய குறையெல்லாம் இப்ப வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக எங்க சைடு முடிச்சுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அதை பார்த்து காப்பி அடிச்சு தான் இதையே பண்றாங்க. அவங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பேரணி நடத்துறாங்க. உங்க வீட்டு பக்கம் வந்தா உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்றது வந்து சுத்தமா மக்களை ஏமாற்றுறது வந்து ஒரு பொதுவா சொல்ல மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான். இவங்க எதுக்கு ஓரணியில தமிழ்நாடு சேர்க்கிறாங்க? இவங்க பலத்து கிடையாது. இவங்க பலம் வந்து எப்போ டிவிகேன்ற ஒரு கட்சி துவங்கப்பட்டதோ அப்போதே இவங்களோட பலம் வந்து குறைஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த திருட்டு முட்டாள் கழகமேவும் டிவிகே கட்சியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு கட்சி பேருக்கு தான் கட்சி தொடங்குறாரு. 6 மாசம் வரைக்கும் தான் கட்சி நீடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. 6 மாசம் என்ன, ஒரு வருடம் தாண்டி அடுத்த வருடத்துல பயணப்பட்டு இருக்கோம். அடுத்த 2026லயும் எங்க பயணம் சிறப்பா இருக்கும். அடுத்து வரும் காலம் நாங்க தளபதியோட ஆட்சி காலம் என்பதை நாங்க சொல்லிக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று. இவங்க ஒரு பொய்யான தகவலை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு வேளை எங்களது பகுதியில் இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா வாங்க அப்படின்னு ஆராய்ச்சி வச்சு எல்லாம் எடுக்க மாட்டோம், துரத்தி அடிப்போம்.